ஓம் சரவணபவ. சிலருடைய வாழ்க்கையில அவங்க முன்னேறுவதற்கு தடையா அவங்க கிட்ட யாரு பகையா இருக்கிறாங்களோ அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்கள வளர விடாம தடுப்பாங்க. இவங்க வளர்றதே அவங்களுக்கு பிடிக்காது. இப்படி இந்த பகை அப்படிங்கிறது பெரும்பாலும் வெளியில இருந்து தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை. சில நேரத்துல நம்முடைய மனமே கூட நமக்கு பகையாக இருக்கலாம். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய விடாமல் நமக்கு தடங்கல் செய்து கொண்டு இருக்கும். மாயைகளிடம் மாட்டிக்கொண்டோ இல்லது வேறு ஏதோ பிரச்சனைகளால சில நேரம் நம்முடைய மனம் கூட பகையாக மாறும். உட்பகை வெளிப்பகை என இப்படி எந்த பகையாக இருந்தாலும் அந்த பகையானது நீங்கினால்தான் நம்மால் முன்னேற முடியும். அப்படிப்பட்ட பகையை நம்மால் நீக்க முடியாத பொழுது, அந்த பகையோடு நம்மால் போராட முடியாத பொழுது, அந்த பகையிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வருவதற்கு பகைகளையெல்லாம் வெல்லக்கூடியது வேல் என்று நாம் பார்த்துள்ளோம். அந்த வேலுக்கு உரிமையாளனாகிய முருகப்பெருமானாலேயே அந்த பகைகளை வென்று நம்மை காக்க முடியும். அப்படி முருகப்பெருமானை வணங்கி அந்த பகையை வெல்வதற்காக பாம்பன் சுவாமிகள் எழுதிய அற்புதமான பாடல்தான் பகை கடிதல். அந்த பகை கடிதலில் முதலாவது பாடலை இன்று பார்க்கவிருக்கின்றோம். அந்த முதலாவது பாடலையும் அதற்கான பொருளையும் பார்க்கவிருக்கின்றோம். தொடர்ந்து பதிவில் இணைந்திருந்து முழு பதிவையும் பார்த்து பயன்பெறுங்கள். பகை கடிதலில் முதலாவது பாடல் திருவளர் சுடர் உருவே. முருகப்பெருமான் ஒளி பொருந்திய பிரகாசம் போன்றவர். பல்வேறு பாடல்களில் நாம் பார்த்துள்ளோம். சூரியனுக்கு ஒப்பான பிரகாசம் மிகுந்த ஒளி பொருந்திய ஒரு உருவத்தை கொண்டிருப்பவர் முருகப்பெருமான். அப்படி ஒளி பொருந்திய உருவத்தை உடையவரே, தெய்வீக தன்மையும் திருவளர் சுடர் உருவே, தெய்வீக தன்மையும் அழகும் மிக்க ஒளி வடிவாக இருக்கக்கூடியவரே, சிவைகரம் அமர் உருவே, உமாதேவியரின் திருக்கரங்களில் வீட்டிருக்கக்கூடிய அழகனே, அருமறை புகழ் உருவே, அருமறைகள் எல்லாம் புகழ்கின்ற ஒரு உருவம். வேதங்கள் எல்லாம் 4 வேதங்களும் வேதங்களுக்கு அப்பாற்பட்ட மறை நூல்களும் புகழக்கூடிய ஒரு ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, அறவர்கள் தொழும் உருவே, அறவோர்கள் அனைவரும் தொழக்கூடிய வடிவேலனே, இருள் தவும் ஒளி உருவே, ஒரு இருளிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒளியாக இருப்பது முருகப்பெருமானும் முருகப்பெருமான் தரக்கூடிய ஞானமும் அந்த ஞானத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய வேலும் என்பதை பார்த்துள்ளோம். எனவே அப்படிப்பட்ட அறியாமை என்னும் இருளை, ஆணவம் கண்மம் எனும் மாயை எனும் இருளையும் விலக்கி நம்மளை காக்கக்கூடியது அந்த முருகப்பெருமான் தான். இருள்தவும் ஒளி உருவே, அஞ்ஞானம் என்னும் இருளை அகற்றும் ஞானம் என்னும் சோதிமயமான உருவமே, என நினை எனதெதிரே. இப்படியெல்லாம் நான் நினைக்கின்றேன். எப்படி? திருவளர் சுடர் உருவே, சிவைகரம் அமர் உருவே, அருமறை புகழ் உருவே, அறவர்கள் தொழும் உருவே, இருள்தவும் ஒளி உருவே, என நினை எனதெதிரே. இப்படி நினைக்கின்ற என்னுடைய முன்னால் எனது எதிரே குருகுகன் முதல் மயிலே, பறவைகளுக்கெல்லாம் முதன்மையாக இருக்கக்கூடிய மயிலே, குருகுகன் முதன் மயிலே, பறவைகளுக்கெல்லாம் முதன்மையாக இருக்கக்கூடிய மயிலே, கொணர்தியுன் இறைவனையே, உன்னுடைய இறைவனை கொண்டு வா. பறவைகளுக்கெல்லாம் முதன்மையாக இருக்கக்கூடிய மயிலே, நீ முருகப்பெருமானை என்னுடைய பகையானது நீங்கும் பொருட்டு நான் இப்படியெல்லாம் வணங்கி கேட்கின்றேன். அந்த முருகப்பெருமானை கொண்டு வந்து என்னுடைய பகையை நீக்க வேண்டும் என்று பகை கடிதல் என்னும் நூலில் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் நமக்கு தந்துள்ள பாடலில் முதல் பாடல் இதுதான். இந்த முதல் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் நாம் பார்த்தோம். இந்த முதல் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்த்து விடுவோம். திருவளர் சுடர் உருவே, சிவைகரம் அமர் உருவே, அருமறை புகழ் உருவே, அறவர்கள் தொழும் உருவே, இருதவும் ஒளி உருவே, என நினை எனதெதிரே குருகுகன் முதன்மையிலே கொணர்தியன் இறைவனையே. தொடர்ந்து இந்த பகை கடிதலுடைய அடுத்த பாகங்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.
நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பாடல்களை நம்ம பதிவு பண்ணுவோம். தொடர்ந்து இதை படித்து நீங்க பகைகளில் இருந்து விடுபட்டு, உங்களுடைய உட்பகை வெளிப்பகையில் இருந்து விடுபட்டு, உங்களுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று முருகப்பெருமானை பிரார்த்தித்து, இந்த அற்புதமான பாடல்களை நாம் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு அந்த முருகப்பெருமானை வணங்கி நாம் இந்த பதிவினை முடித்துக் கொள்ளவிருக்கின்றோம். நீங்க தொடர்ந்து அறிவும் அனைத்தும் சேனல்ல தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர்றீங்க. என்னால முடிந்த அளவிற்கு பல நேரங்களில நான் இந்த நல்ல பதிவுகளை கொடுக்கணும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். எத்தனையோ இடையூறுகள் துன்பங்கள் எனக்கு நேர்ந்தாலும் அத்தனையிலிருந்து நான் மீண்டும் மீண்டும் என்னால் செய்ய முடிந்த அந்த காரியங்களை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கின்றேன். எனவே உங்களுடைய இந்த ஆதரவு எனக்கு ஒரு ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கும். எத்தனையோ எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் என்னை மீட்டு எப்பொழுதும் முருகப்பெருமானை தியானிப்பதற்கும், முருகப்பெருமானை சிந்திப்பதற்கும், முருகப்பெருமானுடைய அடியார்களோடு இணைந்து இருப்பதற்கும், முருகப்பெருமான் அடியார்களாகிய உங்கள் அனைவரோடு உரையாடுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இந்த சேனலானது அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த சேனலின் வழியாக உங்கள் அனைவருக்காக என்னால் முடிந்த எனக்கு தெரிந்த ஒவ்வொன்றையும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இதனுடைய பதிவுகளை நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். நன்றி.